ஒரு முறை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு சமுத்திரத்தின் மீது படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரும் புயல் காற்று அந்த படகின் மீது மோதியது. இயேசுவின் சீடர்கள் அந்த புயல் காற்றை பார்த்து, அதனுடைய இரைச்சலை பார்த்து, அந்த கடல் கொந்தளிக்கிற அந்த கொந்தளிப்பை பார்த்து பயந்தார்கள். ஐயோ, நாம் செத்து போய்விடுவோமே என்று சொல்லி அவர்கள் பயந்து இயேசுவை தேடினார்கள். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அந்த வேளையில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த படகின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே அந்த சீடர்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், சீக்கிரம் எழும்பும் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எழும்பினார். புயலையும் காற்றையும் கொந்தளித்துக் கொண்டிருந்த சமுத்திரத்தையும் பார்த்து இறையாதே என்று சொன்னார். அவர் வாயிலிருந்து வந்த ஒற்ற வார்த்தையினால் புயல் காற்றும் சமுத்திரமும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு என் அன்பு சகோதரனே, என்னுடைய வாழ்க்கை என்னும் படகு கடன் என்னும் பாரம் என்னும் புயல் காற்றினால், நோய் என்னும் புயல் காற்றினால், குடும்பத்திலே சமாதான குறைவு என்னும் புயல் காற்றினால் அமிழ்த்தி போகக்கூடிய நிலையிலே இருக்கிறது. என்னை காக்க யாருண்டு? நான் காலையில் இருந்து மாலை வரை ஜெபிக்கிறேனே, என்னுடைய ஜெபத்தை கேட்க தெய்வம் இல்லையோ என்று சொல்லி நீ எங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே கடன் என்னும் புயலை அடக்கும்படியாக, நோய் என்னும் புயலை அடக்கும்படியாக, குடும்பத்திலே சமாதான குறைவு என்னும் கொந்தளிப்பை நிறுத்தும்படியாக உனக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக இன்றைக்கு எழுந்து வரப்போகிறார். தன்னுடைய ஒற்றை வார்த்தையினால் உன் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கின்ற அனைத்து புயல் காற்றையும் அடக்கும்படியாக உன் முன்னே எழுந்து வரப்போகிறார். எனவே அவிசுவாசிகளைப் போல மனபாரத்தோடு வேதனையோடு வாழாதபடி, என் வாழ்க்கையிலே என்ன புயல் வீசினாலும் அந்த புயலை தன்னுடைய ஒற்றை வார்த்தையினால் அடக்கி என்னை காக்க ஒரு தெய்வம் உண்டு, அவரே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்வோமாக. ஆமேன்.